ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், காதல் வாழ்க்கை எப்படி இருக்கு, திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு, குடும்ப வாழ்க்கை, மேலும் உங்களது அலுவலக பணிகள், வேலை வாய்ப்புகள் எல்லாமே எப்படி இருக்குது ஆனால் அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம். மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கான ராசி பலன்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் 12 ராசிகளுக்கும் உண்டான லிங்க்கை நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ உங்கள் ராசி வேறு ராசியாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் நண்பர்களுடைய ராசி, உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசியை பார்க்கணுன்னாலும் சரி, டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய அந்த மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகள் கொண்டான லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக் கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான எல்லா ராசி பலன்களும் அங்கே இருக்குது நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் சில முக்கியமான விஷயங்களை தவற விட மாட்டீங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் இனிய சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட கண்டிப்பாக மனசார கூட யாருக்கும் தீங்கி நினைக்காமல் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து திறம்பட திட்டமிட்டு செயல்பட அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தின சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 17ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2022ஆம் வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மார்கழி மாதம் 2ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறாங்க. 2ஆம் இடத்தில் கேது பகவானும், 4ஆம் இடத்தில் புதன், சுக்கிரன், சூரியன் ஆகிய 3 கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு காலை நேரத்திலேயே கலகலப்பாக நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல செய்திகள் வந்து இன்றைய தினத்தை முழுவதும் உற்சாகமாக மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்ட ஒரு நல்ல செய்திகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. அதுவும் உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும் என்பதால் சந்தோஷம் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களது நண்பர்கள் மிகச்சிறந்த வகையில் ஆதரவு அளிப்பாங்க. அவர்கள் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியை கண்டிப்பாக பெறுங்க. இன்றைய தினம் பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் காரணமாக நீங்கள் கவலைப்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அது தொடர்பான பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தகுந்த நல்ல ஒரு சொல்யூஷனும் கிடைக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் சில வெளிநாடு பயணங்கள் செல்ல நீங்கள் போட்ட திட்டம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களது கனவு நிறைவேறும். உங்களது வெளிநாட்டு பயணம் குறித்த உங்களது கனவுகள் இப்பொழுது நிஜமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே அதன் மூலமாக சந்தோஷமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதற்காக நீங்கள் நம்பிக்கையான ஒருவரை நீங்கள் ஆலோசித்து உங்களது காரியங்கள் அனைத்தையும் செயல்படுங்கள். கண்டிப்பாக தனித்து செயல்படுறதை விட நீங்கள் உங்களது நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களுடன் சேர்ந்து உங்களது வேலைகளை நீங்கள் ஆலோசித்து திட்டமிடுவது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க. இந்த தினம் நீங்கள் ஏதாவது சமுதாய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நீங்கள் கலந்து கொள்ளும் போது உங்களுக்கு சில புதிய நட்புறவுகள் மேம்படக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் இப்போது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு முன்னேற்றத்திற்கு யாரெல்லாம் இடைஞ்சல் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் இன்னைக்கு தானாக விலகக்கூடிய யோகம் இருக்கு. எனவே அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக நடைபெறும். எதிரிகள் தானாக விலகும் கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களது காதல் உணர்வுகள் அதிகரிக்கும். காதல் இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் அமையுதுங்க. உங்களுடைய காதல் எண்ணத்தை இன்றைய தினம் நீங்கள் பரப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க. உங்கள் காதலை பற்றி பெருமையாக நீங்கள் நினைத்து மற்றவர்களிடம் பூரிப்பாக பேசி மகிழக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த உறவாக இருந்தாலும் அதனுடைய இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கணுங்க. வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே ஒரு ரோல் இருக்கு. சகோதரன் என்ற ஒரு ரோல் இருக்கும், அல்லது தந்தை அல்லது மகன், மகள், அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி என அனைத்து விதமான ரோல்களும் உங்களுக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் வாய்ந்தது தான். அதை புரிஞ்சு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்ல நாளாக இன்றைக்கி அமைங்க. இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. இன்றைய தினம் உங்களது குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும். உங்களது வாழ்க்கை துணையின் மீது இன்னொரு முறை நீங்கள் காதல் வயப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அமைந்திருப்பதால் இல்லற வாழ்க்கை இனிக்குங்க. கற்கண்டு போல இனிமையான நல்ல வாழ்க்கைன்றது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் உணர முடியும். ஆனாலும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில தவறான உணர்வுகளும் ஏற்படலாங்க. உங்களது மனக்கவர்ந்த காதலர் உங்களை விட்டு தள்ளி போகிற மாதிரி நீங்கள் ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய நாளாக கூட அமையலாம். ஆனால் நீங்கள் இன்றைய தினம் நிதானித்து செயல்படுங்கள். கண்டிப்பாக உங்களது காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி நல்ல நன்மைகள் அதிகமாக காணப்படுதுங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ரசபலன் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே நமது கன்னி டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்துறது மூலமாக நமது புதிய வீடியோக்கள் பற்றின நோட்டிஃபிகேஷன்கள் ஆன் டைமில் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நமது அனைத்து விஷயங்களையும் அனைத்து வீடியோக்களையும் தினசரி நீங்கள் ராசி பலன்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இது அமையும். எனவே அனைவரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் கூட எப்போதும் இணைந்திருங்கள். நமது கண்ணீர் டுடே ராசி பலன் சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நீங்களும் பலன் பெறுங்க. எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு இன்றைய தினத்துக்கான உங்களை மகிழ்ச்சி தரும் வண்ணம் ஒயிட் கலர். இன்னைக்கு உங்களுக்கு வெள்ளை நிறம் அதிர்ஷ்ட நிறமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மேலும் நம்பர் 7 7ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களுக்கு சில பொருள் வரவுகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது சேவிங்ஸ் கண்டிப்பாக அதன் மூலமாக அதிகரிக்கும். பண வரவுகள் மூலமாகவும் சில பொருளாக உங்களுக்கு நிறைய வருமானங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு சேவிங்ஸ் இன்னைக்கு கண்டிப்பாக அதிகரிக்குங்க. உங்களுடைய சொத்துக்கள் சம்பந்தமாக ஏதாவது வில்லங்கமான சூழ்நிலைகள் இருந்தால் அதில் உங்களுக்கு சாதகமான நல்ல திருப்பங்கள் நிறைந்த ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைப்பெறும். ஏதாவது கோர்ட் கேஸ் நிலுவையில் இருந்தால் கூட இப்போ உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்குங்க. இந்த தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு அலுவலக பணிகளை உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு போதுமான ஆதரவுகள் பெருகக்கூடிய யோகம் இருக்கு. உங்களது உயர் அதிகாரிகள் கூட இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவு தருவாங்க. எனவே மகிழ்ச்சிகளுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு அலுவலக பணிகள் குறைவே இருக்காது. சில விசேஷங்களை சுபகாரியங்களை நீங்கள் முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. அதன் மூலமாக பெருமை மிக்க நல்ல தருணங்கள் உங்களுக்கு ஏற்படும். இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வீண் செலவுகள் இன்னைக்கு உங்களது குழந்தைகள் மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே இன்றைய தினம் நீங்கள் நிதானத்துடன் செலவு பண்ண வேண்டியது அவசியம். கோபத்தை கட்டுப்படுத்தி நிதானத்துடன் உங்களது அனைத்து காரியங்களையும் இன்றைய தினம் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன்களை பெற முடியும். பழைய நினைவுகள் மூலமாக மனசில் சில அமைதியில்லாத சூழ்நிலைகள் ஏற்படலாம். எனவே மனக்கசப்பை தரக்கூடிய அந்த பழைய நினைவுகளை ஒழித்து விடுவது இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் நண்பர்களே. பெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலைகளை இன்றைய தினம் செஞ்சு முடிக்கிருப்பீங்க. எனவே ரொம்ப நாள் பெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலைகளை ரொம்ப நாள் ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டே இழுபறியாக இருக்கக்கூடிய வேலைகளை இன்னைக்கு முடிக்கிறதுனால மன நிறைவு பெறும் நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும். உங்களுக்கு தேவையான உதவிகளும் அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நண்பர்களே. எனவே உங்களது காரியங்களில் நீங்கள் வெற்றிகளை பெற அது கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும். கோபத்தை மட்டும் இன்றைய தினம் கட்டுப்படுத்தி நிதானத்துடன் செயல்பட வேண்டும். செலவுகளை நீங்கள் இன்றைய தினம் வீண் செலவுகள் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சூப்பரான ஒரு நாளாகவே இன்னைக்கு அமையுங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்தி விட்டு எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் நாங்கள் அடையிறதுக்கு நீங்கள் உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நமது கண்ணீர் டுடே ராசி பலன் சேனலோடு எப்போதும் இணைந்திருங்கள். நமது சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யும்படி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. மேலும் உங்கள் பொண்ணான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நாங்கள் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒருவேளை உங்களுடைய நண்பர்களுடைய ராசி நீங்கள் பார்க்கணும், இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை நீங்க பார்க்கணும் அப்படின்னா அனைத்து ராசிகளுக்கும் 12 ராசிகளுக்கும் உண்டான ராசி பலன்களுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு நீங்க அந்தந்த ராசி பலன்கள் எது எது வேணுமோ எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும். அதன் மூலமாக அனைத்து விதமான ராசி பலன்களும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்களே. மீண்டும் நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.